السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய தோழிகள் மீதும் தாபின்கள் மீதும் தாபின்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இன்றைய ஜும்மாவுடைய உரையில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் ஏகவல்ல அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நீடிக்க நிலைக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் துவா செய்தவனாக. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை, வழிகாட்டுதலிலே சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல். காரியங்களே மிகவும் கெட்டது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாய் புகுத்துவது. அந்த புதியது அனைத்தும் பிதஅத், அந்த பிதஅத் அனைத்தும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று உங்களையும் என்னையும் எச்சரித்தவனாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு ஜும்மாவுடைய உரையிலும் ஒரு செய்தி எச்சரித்தவர்களாக ஆரம்பம் செய்வார்கள். இதா குல்த லி சாயிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாமி குதுபுஹு. இமாம் மெம்பரின் மீது ஏறிய பின்பு தான் அருகில் உள்ள சக தோழரிடத்திலேயோ அல்லது தோழியரிடத்திலேயோ வாயை மூடு என்று கூறினாலும் லக்கது ஃபஹாவுத, அன்றைய தினத்தினுடைய நன்மையை, ஜிம்மாவுடைய நன்மையை நீங்கள் பாலடித்து விட்டீர்கள், மறுமையிலே அதற்கான கூலியை எதிர்பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த செய்தியை உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மரணமும் மனிதனும் என்ற தலைப்பு. எதற்காக இந்த தலைப்பு எடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், சமகாலங்களில் நடந்து கொண்டிருக்க நிகழ்வுகளை பார்க்கும்போது மனிதனுடைய உள்ளத்திலே மிக ஆழமாக பதிந்துள்ள ஒரு செய்தி என்ன என்றால், இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை நிச்சயம் கிடையாது. இந்த வாழ்க்கையோடு என்னுடைய உலகத்தினுடைய பயணம் முடிந்து விட்டது, மறுமை என்ற ஒரு அத்தியாயம் கிடையாது என்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருப்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. ஏனென்றால் மறுமையை அஞ்சக்கூடிய எந்த ஒரு மனிதரும் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட மாட்டான். ஏனால் மறுமையிலே அல்லாஹ் நிச்சயம் பிடிப்பான். அப்படி பிடிக்கக்கூடிய அந்த நாளிலே அந்த மனிதனுக்கு அவன் தெளிவுபடுத்துவான். தெளிவுபடுத்தப்பட்ட ஒன்றை, அதனுடைய வேதனையை அந்த கபரிலே சுவைத்தாக வேண்டும். கபரில் மாத்திரமல்ல, எழுப்புகின்ற அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலும் அதனுடைய வேதனையை சுவைக்க வேண்டும். தீர்ப்பு நாள் முடிந்த பின்பு அதனை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே எதை அவன் அறுவடை செய்தானோ, எதை அவன் விதைத்தானோ, நாளை மறுமையிலே அதற்கான கூலியை அவன் அறுவடை செய்து ஆகவே வேண்டும். ஏன்னா உலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மக்களில் பெரும்பான்மையான மக்களுடைய சிந்தனை எண்ணம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கைக்கு பிறகு வேற வாழ்க்கை இல்லை. இதை புரட்டி போடும் விதமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 13வது அத்தியாயம் 11வது வசனத்திலே, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நாம் கண்காணிப்பாளர்களை நிர்ணயம் செய்துள்ளோம். அவர்கள் வலப்புறம், இடப்புறம், முன்புறம், பின்புறம் என்று அனைத்து புறங்களிலும் அந்த மனிதனை கண்காணிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அந்த மனிதன் என்ன செய்வான்? தவற நிரூபிப்பதற்கு உங்களிடம் என்ன சாட்சி இருக்கின்றது? மனிதன் கேட்பான். இதே போல மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வந்து அந்த மனிதன் மன்றாடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய செட்டப்பை பாருங்க, அனைத்து புறங்களிலும் அவனுக்கு ஒரு கண்காணிப்பாளர் ரகீபை அல்லாஹ் வைத்துள்ளான், வானவரை நிர்ணயம் செய்துள்ளான். அவனுடைய எந்த ஒரு கணக்கும் பிந்தாது முந்தாது. அவன் என்ன நினைக்கின்றானோ அந்த நினைப்பை கூட அவர்கள் எழுதுகிறார்கள். அது நன்மையாக இருந்தால், தீமையாக இருந்தால் அதை அவன் வெளிப்படுத்துகின்ற வரை அது எழுதப்படாது.
அவன் இரவிலோ பகலிலோ மக்கள் அறியாத சூழலிலே அவன் எந்த ஒரு தவறு செய்தாலும் சரி, படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரகீபை வைத்து எழுதாமல் இருந்தது கிடையாது. அப்போ இந்த உலகத்துல அல்லாஹ் ஒரு அனுமதி தர்றான், நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க. ஆனா அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போய்விட்டது? இறைவனால் படைக்கப்பட்ட அற்ப படைப்பினத்திலே போய் உதவி தேடுகின்றான், கற்சிலைகளிடத்திலே உதவி தேடுகின்றான், கபரிடத்திலே செத்த மண்ணோடு மண்ணாகி மக்கி போன அந்த ஜனாசாவிடத்திலே, ஜனாசான்னு கூட சொல்ல முடியாது, அது மண் எதுவுமே அற்ற ஒன்றிடத்திலே போய் உதவி தேடுகின்றான். அதே போல உயிரற்ற பொருளிடத்திலே மனிதன் உதவி தேடுகின்றான். இப்படி உதவி தேட உங்களுக்கு அனுமதி உண்டு இந்த உலகத்திலே. எதுவரையும்? குறிப்பிட்ட காலக்கெடு வரை. ஒரு காலக்கெடுவை ஒவ்வொரு மனிதருக்கும் படைத்த ரப்புல் ஆலமீன் நிர்ணயம் செய்துள்ளான். அதை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எதுவரையும் தெரியுமா? 6வது அத்தியாயம் 61வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி கேட்டுகின்றான், இதா ஜா அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒவ்வொருவருக்கும் மரணம் வரக்கூடிய அந்த நேரத்திலே தவஃபாத்தும் ருசூலனா வஹும் லா யுஃபர்ரிதூன், உங்களுக்குரிய நிர்ணயிக்கப்பட்ட வானவர் உங்களிடத்திலே வந்து விடுவார். ஒவ்வொரு மனிதருக்கும் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு வானவரை நிர்ணயம் செய்துள்ளான். அந்த வானவர் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே, உனக்குரிய நேரத்திலே அவர் வந்து விடுவார். வந்தால் அவருடைய பணியிலே எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான், மனிதனே, இந்த உலகத்திலே நீ விரும்பியதை போல ஒருபோதும் வாழ்ந்து விடாதே. நிச்சயம் உனக்குரிய ஒரு நேரம் வரும். அந்த நேரத்திலே உன்னை நான் புலம்ப வைத்து உன்னுடைய ரூஹை நான் கைப்பற்றுவேன். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இப்படி திருமறை வாயிலாக ஒரு மனிதனையும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்றான். மனிதனே, ரூஹை கைப்பற்றும் போது நீ புலம்புவாய், உன்னை புலம்ப வைத்து அதன் பின்பு நான் உன்னுடைய ரூஹை கைப்பற்றுவேன் என்று அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வைத்து நமக்கு பாடம் நடத்துகின்றான். யாருடைய வாழ்க்கை தெரியுமா? 10வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஃபிரௌனை பற்றி. நமக்கு ஃபிரௌனுடைய வரலாறு எப்படி சொல்லப்பட்டது? ஃபிரௌன் என்பவன் ஒரு கொடுங்கோலான அரசன். ஆன ரப்புக்குமுல் ஆலா, அரசனுக்கெல்லாம் அரசன் என்று பெருமை அடித்தான் ஃபிரௌன். சிறு குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பெற்றால் கொன்று விடுவான், கொலை செய்து விடுவான். ஒரு ஆண் குழந்தையும் விட்டு வைக்க மாட்டான். அநியாயம் அட்டூழியம் செய்தது உலகத்திலே ஒரு வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஃபிரௌனை விட மிகப்பெரிய கொடுங்கோலன் எவனும் கிடையாது இன்றைய சமகாலத்தில் கூட. அப்படிப்பட்ட ஃபிரௌன் அல்லாஹ் கடலிலே மூழ்கடித்து அவனை கொன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் பாதுகாத்தான். இதுதான் நமக்கு வரலாறுகள் இத்தனை ஆண்டுகள் சொல்லப்பட்டது. அந்த வசனத்தினுடைய இறுதியாக அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றான். கால ஆமன்து அன்னஹு, அவனை கடலிலே மூர்ச்சையாகி கொல்லப்படும் போது அந்த ஃபிரௌன் தன்னுடைய வாயை திறந்து பேச ஆரம்பிக்கின்றான். கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி அன்து பிஹி பனு இஸ்ராயீல வ அன மினல் முஸ்லிமீன். அந்த ஃபிரௌன் மூச்சையாகி கொல்லப்படும் போது இஸ்ராயல் மக்கள் எந்த இறைவனை நம்பிக்கை கொண்டார்களோ அந்த ஓர் இறைவனை நானும் நம்பிக்கை கொள்கின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுகின்றான் ஃபிரௌன். கலிமா சொல்லிவிட்டு மேலும் சொல்கின்றான், நான் முஸ்லிம்களில் ஒருவன், நான் மூமின்களில் ஒருவன் என்று. எந்த நேரத்தில் அவன் மூர்ச்சையாகி மரணிக்கக்கூடிய நேரத்திலே அவன் புலம்புகின்றான். ஆனால் அந்த நேரத்திலே அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அல்லாஹ் மனிதனை புலம்ப வைத்த பின்பே அவனுடைய ரூஹை கைப்பற்றுவான். நம்ம சர்வசாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பாவம் செய்யக்கூடிய மக்களே உங்களுடைய பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். நான் மூமின் ஆகிட்ட ஓரிரை கொள்கையிலே நான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இலகுவாக என்னுடைய ரூஹு வெளிப்பட்டு விடும். ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹு கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அவர்கள் அடைந்த வேதனையை பற்றி ஹதீதுகளில் புரட்டி பாருங்கள். நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்குமா? ஒவ்வொரு ரூஹுக்கும் ஒரு வேதனை உண்டு, அந்த உடம்பிற்கென்று ஒரு வழி உண்டு, அதை நிச்சயம் ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படி ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரங்களிலே சில நிகழ்வுகள் நடக்கின்றது. மரண தருவாயில சில சம்பவங்களோடு சில உரையாடுகளோடு தான் அந்த ரூஹு கைப்பற்றப்படும். அது நல்ல மனிதராக இருந்தால் எப்படி கைப்பற்றப்படுகிறது, கெட்ட மனிதனுடைய ரூஹு எப்படி கைப்பற்றப்படுகிறது? இதை நாம் சற்று சிந்தித்தாலே இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் குறைத்து விடலாம்.
ஏன்னா அந்த நொடி பொழுதுல ஒரு மனிதன் தெரிந்தனால் அல்லாஹ் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான். அதற்கான வாய்ப்பு எடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் இறை விசுவாசுடைய மரணத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதன் இறை திருப்தி அடைந்த ஒரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்ற அந்த வானவர் வருகின்றார். வானவ படை வருகின்றது. ஒரு வானவர் கிடையாது, வானவ படை வரும். அவருக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கல் மௌத் வந்து விடுவார்கள் வானத்திலிருந்து இறங்கி. அவருடைய உருவம் எப்படி இருக்கும், தோற்றம் எப்படி இருக்கும்? அழகிய உருவத்திலே, வெண்மை நிறத்திலே, சூரியனுடைய பிரகாசம் போன்ற அவர்கள் முகங்கள் ஒளிர ஆரம்பிக்கும். சுவனத்திலிருந்து சுவன கபன் துணியை, பட்ட ஆடையை அவர்கள் கொண்டு வருவார்கள். எதற்கு? இந்த ரூஹை கைப்பற்றி அதன் மீது வைத்து எடுத்து செல்வதற்கு. அந்த மனிதனுடைய கண் பார்வை எட்டுகின்ற தூரம் அளவிற்கு அந்த வானவர் அமர்ந்து விடுவார். நல்ல மனிதனுடைய ரூஹ். அவருக்குரிய நேரம் வரும்போது அந்த ரூஹ் அந்த மனிதனுடைய அருகிலே வந்து அமர்கிறார். அமர்ந்து ஒரு சிறிய உரையாடல். 16வது அத்தியாயம் 32வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வானவர் வந்து சொல்வார்கள், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நல்ல மனிதனே, உன் மீது இறைவனுடைய சலாம் உண்டாகட்டும். இறைவனுடைய திருப்தியும் நீ இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்த நல் அமலின் காரணமாக நீ சொர்க்கம் நுழைவாய். நற்செய்தி சொல்லப்படும். அந்த ரூஹு கைப்பற்றக்கூடிய முன்பு அந்த ரூஹுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டு பின்புதான் அந்த ரூஹ் அந்த மனிதனுடைய உடலில் இருந்து கைப்பற்றப்படுகின்றது. அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஓ தூய்மையான ஆத்மாவே, மாணவர்கள் சொல்லுவார்கள், ஓ தூய்மையான ஆத்மாவே, அல்லாஹ்வின் மன்னிப்பையும் அல்லாஹ்வின் திருப்தியையும் பெருமையும் நோக்கி நீ இந்த உடலில் இருந்து வெளிப்படு. அந்த வானவர்கள் சொல்வார்கள், இறை திருப்தி அடைந்த ஆன்மாவே, அல்லாஹ்வுடைய திருப்தியின்பாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பாலும் நீ இந்த உடலை விட்டு வெளியேறு. கூறிய மறுகணம் இலகுவாக அந்த ரூஹ் எப்படி ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பப்பட்டால் தழும்பி ஓடுமோ அதுபோல இலகுவாக அந்த உடலில் இருந்து அந்த ரூஹ் வெளியே ஏற்பட்டுவிடும். இது நல்ல மனிதருக்குடைய ரூஹ். அவனுடைய அதாபு இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக அந்த உடலுக்கென்று ஒரு வழி உண்டு. நான் தௌஹீது கொள்கைவாதியாக இருந்தாலும் அந்த ரூஹ் கைப்பற்றக்கூடிய நிலையிலே அந்த உடம்பிற்கென்று ஒரு வழி இருக்கத்தான் செய்யும். ரசூலுல்லாஹ் அனுபவிச்சிருக்காங்க. எல்லா மனிதருக்கும் அது விதி, அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் நல்லவராக இருந்தால் இலகுவா இருக்கும். கொஞ்சம் எடுக்கப்பட்ட அந்த ரூஹ் உடனடியாக அந்த சொர்க்கத்தின் ஆடையில் வைத்து கஃனிடப்பட்டு நேராக வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும். முதல் வானத்தை அடைவார்கள். அடைந்தால் அங்கு முதல் வானத்தினுடைய வானவர் யார்? இவர் என்ன ஒரு நறுமணம் வீசுகின்றது, என்ன ஒரு அழகிய வாடை, யார் இவர்? அவருடைய இந்த உலகத்திலே எந்த பெயரை வைத்து, அழகிய பெயரை வைத்து மக்கள் அழைத்தார்களோ அப்படிப்பட்ட அழகிய பெயரை கொண்டு அவர்கள் இன்னாருடைய மகன் இன்னார் என்று அழகிய பெயரை சொல்லி அழைக்கப்படும். அவருக்கு சலாம் சொல்லி அந்த வானவர் முதல் வானத்தினுடைய கதவை திறந்து விடுவார். 2வது வானம் அடையும் வரையும் அவருடைய பாதுகாப்போடு அங்கு செல்லும். இப்படி ஒவ்வொரு வானமாக கடந்து 7வது வானத்தை தாண்டும் போது படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இறை திருப்தி அடைந்த இந்த ஆன்மாவே சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் அவனை பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டில், கிதாபில் இல்லியின் என்ற ஏட்டில் அந்த மனிதனுடைய நல்லவருடைய ஏட்டில் எழுதுங்கள். அல்லாஹ் சொல்லுவான், வமா அதுராக இல்லியூன் கிதாபுன் மர்ஹமூன், நல்லவருடைய பாதுகாக்கப்பட்ட அந்த இடத்தில், அந்த ஏட்டில், இல்லியின் என்ற ஏட்டில் இந்த நல்ல மனிதனுடைய அமல்களை எழுதுங்கள் என்று சொல்லப்படும். அந்த மனிதனுடைய ரூஹ் பின்பு கபரிலே வைக்கப்படும். பின்பு அதனுடைய விசாரணை கபருடைய விசாரணை. அப்ப நல்ல மனிதராக இந்த உலகத்திலே எவன் ஒரு மனிதன் தான் செய்த அமலுடைய பலனை அந்த ரூஹ் கைப்பற்றப்படும் போது நான் நல்லவனா கெட்டவனா, அல்லாஹ் என்னை திருப்தி அடைந்த நிலையிலே ரூஹை கைப்பற்றி விட்டானா என்று ஒவ்வொரு மனிதனையும் உணர்த்தி பின்புதான் அல்லாஹ் அந்த ரூஹை கைப்பற்றுவான். இதற்காக இந்த உலகத்திலே நாம் எதையும் இழக்கலாம். ஏன்னா இதுதான் ஒரு மனிதனுடைய உச்சபட்ச வெற்றி. யோசிச்சு பாருங்க, சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெற்ற தாய் தன்னுடைய குழந்தை ஆற்றில் விழும்போது தன்னுடைய குழந்தையை அணைத்தவாறே அப்படியே செத்திருக்கிறார், மரணித்திருக்கிறார். குழந்தையை எடுக்கிறாங்க, அங்க தண்ணிக்குள்ள இருந்து அந்த குழந்தையை அணைத்தவாறியே என் குழந்தை என்னை விட்டு போயிடக்கூடாது, அவனை நான் பாதுகாக்க வேண்டும். இப்படி பாதுகாக்கின்ற அந்த தாய் மறுமை நாளிலே அவனை விட்டு விரண்டோடி விடுவாள். இந்த உலகத்துலதான் பாசம். அப்ப இந்த ரூஹ் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் நாம் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம். இப்படிப்பட்ட அழகிய வானவர்களை நாம் சந்திக்கும் போது
அல்லாஹ் சொல்றான்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் போது உண்மையான முஸ்லிம்களாக இன்றி ஒருபோதும் மரணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்திலே இந்த உலகத்திலே அஞ்சி வாழுங்கள். அல்லாஹ் எண்ணற்ற இறை வசனங்கள் மூலம் இந்த இறை விசுவாசிகளை நேர்வழிப்படுத்துகின்றார். நவுதுபில்லாஹ். அதே தீய மனிதனுடைய ரூஹ் நம்மளுடைய எதிரிக்கு கூட வந்துவிடக்கூடாது. அவனை அல்லாஹ் புலம்ப வைத்து, எதற்காக என்னுடைய ரூஹ் பிரிகின்றது, இந்த நாளை நான் சந்திருக்கவே கூடாது என்று அவன் புலம்ப வைத்து ஃபிரௌன் எப்படி கதறினானோ அதை விட மோசமாக கதற வைத்து அந்த ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுகின்றான். யாருக்கு இந்த நிலைமை? உலகத்திலே அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய காரியங்களை சம்பாதித்து, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் செய்து, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகி, அல்லாஹ்வை இன்று யாரிடத்தில் அவன் மண்டியிட்டானோ அப்படிப்பட்ட மனிதனுடைய ரூஹ், அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக தடுத்தானோ அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக செய்த மனிதனுடைய ரூஹை அல்லாஹ் இப்படி கைப்பற்றுகின்றான். முதல்ல பார்த்தோம், நல்லவருடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய வானவர் அழகிய உருவத்திலே வருவார், ஒளியை விட பிரகாசமாக இருப்பார், சூரியன் அளவு மின்னும் அவருடைய முகம். இந்த வானவர் எப்படி இருப்பார் தெரியுமா? நேர்மாறு கரு நிறமுடைய சிவந்த கண்களுடைய ஒரு வானவ படை வந்து அந்த மனிதனுடைய கண் எட்டுகின்ற தூரம் அளவிற்கு உட்காருவார்கள், அமருவார்கள். அமர்ந்து முடித்து நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு துணி, சணல் துணியை, அந்த மனிதனுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய துணி, அந்த துணியை எடுத்து கொண்டு வந்து, அதுதான் அவனுடைய கஃன் துணி, எடுத்து அவன் அருகிலே அமர்வார்கள். அமர்ந்து அந்த மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய அந்த காலக்கெடு நேரம் வந்துவிட்டால் அந்த மனிதன் அருகிலே அவர்கள் வருவார்கள். அந்த மரண நேரத்திலே அல்லாஹ்வின் கோபத்தின் பக்கமும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 6வது அத்தியாயம் 93வது வசனத்திலே சொல்கின்றான். அந்த வானவர் சொல்வார், இறை திருப்தி பெறாத ஆன்மாவே, இந்த உலகத்துல உன் விருப்பப்படிதானே வாழ்ந்த, அப்படித்தான செயலில் இருந்த, உன்னுடைய செயல்கள் இறை திருப்தியை பெறவில்லை, அதனால் இறைவன் கோபத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய சாபத்தின் பக்கமும் நீ இந்த உடலை விட்டு வெளியேறு. முதல்ல அல்லாஹ்வுடைய சலாமை கொண்டும், நல்லவருடைய ரூஹ் எப்படி அல்லாஹ்வுடைய சலாம் திருப்தியை கொள்ளதோ இதே போல இந்த கெட்ட மனிதனுடைய ரூஹ் இறைவனுடைய கோபத்தின் பக்கமும் சாபத்தின் பக்கமும் நீ வெளியேறிவிடும். உடனே வெளியேறாது, சில உரையாடல்கள் நடக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் 25வது அத்தியாயம் 22வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், யௌம யரவுன மலாயிகத்து லா புஷ்ரா யௌமைதில் லில் முஜ்ரிமீன், அந்த வானவர்கள் காணும் அந்த நாளிலே அவர்களுக்கு நல்ல நாளாக அது இருக்காது. யார் அந்த கருநிற வானவர்களை பார்த்து விட்டார்களோ அந்த நாள் அவருக்கு நல்ல நாள் கிடையாது, அது அவருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நாள். என கடுமையான வானவர்கள் இறைவனிடத்திலே இருக்கிறார். சொல்லிவிட்டு உரையாடல் நடக்கும். அந்த வானவர்கள் பேசுவார்கள் அந்த மனிதரிடத்திலே, எப்படி நல்ல மனிதனுக்கு சலாம் சொல்லி பேசினார்களோ இந்த தீய மனிதரிடத்திலே பேச்சுவார்த்தை நடக்கும். 7வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஐனமா குந்து தத்தகூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை இன்றி நீங்கள் இந்த உலகத்திலே யாரையெல்லாம் வணங்கினீர்களோ அழைத்தீர்களோ அவர்கள் எங்கே? வானவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ அந்த மனிதன் அந்த தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் எங்களை விட்டு அவர்கள் விரண்டோடி விட்டார்கள், நாங்கள் யாரையெல்லாம் எங்களுடைய பாதுகாவலர்கள் எங்களுடைய தெய்வங்கள் என்று வணங்கினோமோ அவர்கள் எல்லாம் எங்களை விட்டு விட்டு ஓடிவிட்டார்களே என்று இறை மறுப்பாளர்கள் அந்த நாளிலே அவருக்கு எதிராக அவர்களே சாட்சி சொல்வார்கள். அடுத்த வசனம் 4வது அத்தியாயம் 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை? எதனால் நீங்கள் தீயவர்களாக பாவிகளாக இந்த நாளை சந்திக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த பூமியிலே பலவீனர்களாக இருந்தோம். அதற்கு பதிலளிக்கப்படுமாம். எப்படி பதிலளிக்கப்படும்? அல்லாஹ் இந்த பூமியை விசாலப்படுத்தவில்லையா? விசாலமான இந்த பூமியிலே ஹிஜ்ரத் செய்து வேறு இடத்திற்கு போறதுக்கு உங்களுக்கு வழி இல்லையா? அல்லாஹ் அதற்கு கொடுக்கவில்லையா? ஏன் அதை நீங்கள் செய்திருக்க கூடாது என்று அவர்களை பார்த்து உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்திலே கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, பல்லாவரத்திலே மக்கள் அநியாயம் செய்கிறார்கள் என்றால் ஏன் நீங்க வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்திருக்க கூடாது? நானும் அவர்களோடு சேர்ந்து பாவத்தை செய்தோம், அதன் காரணமாக இன்றைய தினத்திலே அதற்கான கூலியை நீங்கள் பெறுங்கள். அல்லாஹ்வுடைய பூமி விசாலம்,
அதில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் ஹிஜ்ரத் செய்யலாம். அல்லாஹ் எங்கு நல்ல மனிதர்கள் வாழ்கிறார்களோ அந்த பகுதியை நோக்கி நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கலாமே என்று அந்த ரூஹுக்கு, அந்த மனிதனுக்கு அந்த நாளிலே கூறப்படும். அடுத்து 22வது அத்தியாயம் 99வது வசனம் 100வது வசனம். அந்த ரூஹு கைப்பற்றப்படும் போது அந்த மனிதன் உரையாடுவான், இறைவா, நான் விட்டு வந்த நல்லறங்கள் எல்லாத்தையும் செய்வதற்கு எனக்கு கால அவகாசம் கொடுக்க கூடாதா? எந்த நேரத்தில் தொண்டை குழி ரூஹ் அடைகின்ற அந்த தருவாயிலே கால அவகாசம் வேண்டுமா உனக்கு? அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், அதற்கு பதிலளிப்பான், நீ கூறுவது வெற்று வார்த்தைகளை தவிர வேறு எது கிடையாது. இந்த உலகத்துல உனக்கு 60 வருடம் நான் கொடுத்தேனே, அது போதாதா? அதுவரையும் உனக்கு கால அவகாசம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறையடியானும் தான் செய்கின்ற தவறுக்கு, காலையில் செய்த தவறுக்கு மாலையிலே என்னிடம் மன்னிப்பு கேட்க மாட்டானா என்று அல்லாஹ் வானத்திலே காத்து கொண்டிருக்கின்றான். இரவிலே செய்கின்ற பாவத்திற்கு அல்லாஹ் பகலிலே காத்து கொண்டிருக்கின்றான். என் அடியான் என்னிடத்திலே தௌபா கேட்க மாட்டானா? என் அடியான் திருந்தி என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேட மாட்டானா என்று ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த மனிதனுடைய காலக்கெடு வரையும் அல்லாஹ் நேரம் கொடுத்திருக்கின்றான். ஆனா அதை பயன்படுத்துவர்களாக இருக்கிறோமா? சற்று சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல பாவத்தை சர்வசாதாரணமா செஞ்சிடறோமே, என்னைக்காவது அதை வருந்தி இந்த பாவத்திலிருந்து நான் மீண்டு இனி அப்படிப்பட்ட பாவத்தை என்னுடைய வாழ்நாளிலே நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களா? அப்படி இல்லாத மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உனக்கு எந்த ஒரு கால அவகாசமும் கொடுக்கப்படாது. நீ கூறுவது வெற்று வார்த்தைகளை தவிர வேறு எது கிடையாது. இன்னும் சில மனிதர்கள் சொல்லுவார்கள், 63வது அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் வானவர்களிடத்திலே கேட்பார்கள். என்ன கேட்பார்கள்? இறைவா, குறைந்த காலம் எங்களுக்கு இறைவன் அவகாசம் கொடுத்தால் நாங்கள் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்துவிட்டு வந்து விடுவோமே. எந்த நேரத்தில் புலம்புறான்? மரணம், ரூஹு கைப்பற்றக்கூடிய நேரத்துல எல்லா சொத்து பத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தர்மம் செய்து விட்டு வந்து நின்றேன். அல்லாஹ் இந்த உலகத்துல உனக்கு கால அவகாசம் கொடுக்கலையா? அது போதுமானதாக இல்லையா? பின்பு உயிர் கைப்பற்றக்கூடிய நேரத்திலே நீ கூறுவது அனைத்தும் வெற்று வார்த்தைகள், நீ கூறுவது போய், இறைவன் இதை நன்கு அறிந்தவன். பின்பு அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய வர நேரத்துல அந்த வானவர்கள் பார்த்து அந்த மனிதன் கேட்பான், கெஞ்சுவான், எப்படி, ஏன் என்னை பார்த்து இப்படி முறைக்கிறீர்கள்? அல்லாஹ் 16வது அத்தியாயம் 28வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஏன் என்னை பார்த்து இப்படி முறைக்கிறீர்கள்? நான் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே. ரூஹு கேட்கும் அந்த வானவர்களை பார்த்து. அப்ப சொல்லுவாங்களாம் வானவர்கள், நீ ஒரு பாவி, உன்னை பற்றி படைத்த ரப்புல் ஆலமீன் நன்கு அறிந்தவன். எந்த நேரத்துல எங்கள்கிட்ட சமாதானம் பேசுகின்றாய்? சமாதானம் பேசுவதற்கு காலக்கெடு முடிந்து விட்டது, நீ பேசுவது அனைத்தும் பொய் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த வானவர்கள் மூலம் தோல் உரைத்து, அந்த மனிதன் கெட்ட மனிதன், இந்த உலகத்திலே பாவத்திலே திளைத்து வாழ்ந்தானே, அவனுடைய ரூஹு கைப்பற்றப்படும். ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே ரூஹை அழைக்கப்படும், ரூஹு வெளிப்படாது. இலகுவாக தண்ணீரை ஊற்றியது போல, இலகுவாக நிலும்பி வழிந்தது போல நல்லவருடைய ரூஹ் எப்படி இலகுவாக வந்தது, அதுபோல கெட்ட மனிதனுடைய ரூஹ் ஒருபோதும் இலகுவாக வெளியே வராது. அல்லாஹ் சொல்றான், அப்படி வராத அந்த ரூஹை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 47வது அத்தியாயம் 27வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கைஃப இதா தவஃபாஹுல் மலாயிகத்து யல்ரிபூன உஜூஹும் வ அபுதாரஹும். அந்த மனிதனுடைய, எந்த மனிதனுடைய ரூஹு கைப்பற்றப்படுகிறதோ அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றப்படும் போது அது வெளிவராது. அதை வானவர்கள் முதுகுப்புறமாகவும் முன்புறமாகவும் விழா பகுதியிலும் அடித்து அந்த ரூஹை கைப்பற்றுவார்கள். பொதுவா இலகுவா கைப்பற்றப்படையிலேயே அந்த உடம்புக்கு என்று ஒரு வழி உண்டு. ஆனால் கெட்ட மனிதனுடைய ரூஹ் வர மறுக்கிறது அல்லவா? அந்த ரூஹை கைப்பற்றப்படும் போது அந்த ரூஹ் வெளிவர மறுத்துவிடும். அதற்காக அல்லாஹ் வானவர்களை பார்த்து கட்டளையிடுகின்றான், அந்த ரூஹை நீங்கள் அடித்து அவனுடைய விழாப்புறங்களிலும் முதுகுப்புறங்களிலும் முன்புறத்திலும் அடித்து நீங்கள் அந்த ரூஹை கைப்பற்றுங்கள். கைப்பற்றப்படும். கைப்பற்றப்பட்ட பின்பு இந்த ரூஹ் வானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படும். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நம்முடைய எதிரிக்கு கூட இந்த நிலை வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் எத்தனை கட்டங்களாக எச்சரிக்கை, நான் சற்று சிந்திச்சு பாருங்க. திருமறை நெடுகெங்கிலும் அல்லாஹ்விற்கு நீ பயந்து கொள், இத்தகுல்லா,
எந்த ஒரு காரியம் அல்லாஹ்விற்கு மாற்றமாக நீ செய்கிறேயோ அதற்கு நீ பயந்து கொள், அஞ்சிக்கொள் என்று அல்லாஹ் எவ்வளவு தண்டனைகளை அவன் கண்முன்னே போட்டாலும் சரி, ஒவ்வொரு மரண செய்தியும் பார்க்கும்போது நம் உள்ளத்துல என்ன வரணும்? அல்லாஹ் நாளைக்கு இந்த இடத்துல, நாளைய பொழுது இல்லை, அடுத்த நொடி நான் இந்த பொழுதுல இருந்தா என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய அமலுடைய நிலைமை என்ன, என்னுடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும் அப்படி என்று சிந்திக்காமல் அங்கு போய் சிரித்து பேசக்கூடிய மக்கள் அதிகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எங்கெல்லாம் ஜனாசாவாக ஒருவர் மரணித்து கிடக்கின்ற செய்தி கேட்டால், நீங்க கல்யாணத்துக்கு போறீங்களோ இல்லையோ, திருமணத்திற்கு, உங்களுடைய பாவங்களை முறித்து போடுகின்ற மன்னரையும் அந்த கபரையும் அந்த ஜனாசாவையும் நீங்கள் சந்தியுங்கள். அது உங்களை நினைவுபடுத்தும், தவறிலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஆக இந்த உலகத்தில் வாழும்போது தவறுகளை அற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றவனை போற்றி புகழ்ந்தவனாக, மரணமும் மனிதனும் என்ற தலைப்பின் கீழாக சில செய்தியை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ரூஹ் கைப்பற்றப்பட்டு அந்த கஃனிலே இடப்பட்டு மேலே எடுத்து செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இதை நபி தோழருக்கு மத்தியில் சொல்லும்போது அவருடைய மேல் ஆடையை மூக்கின் மீது பொத்தியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்படி அவனுடைய ரூஹ் துருவாடை அடிக்கும். எப்படி தெரியுமா? ஒரு ஜனாசா இறந்து அழுகிய நிலைமையில இருந்தால் எப்படி ஒரு துருவாடை அடிக்குமோ அதை விட ஒருபடி மேலாக அந்த மனிதனுடைய ரூஹினுடைய துருவாடை அடிக்கும். இந்த ரூஹ் வானத்தை நோக்கி கொள்ள செல்லப்படும். அந்த வானத்தினுடைய முதல் வானவர் அந்த முதல் வானத்தை அடைந்தவுடன் அந்த வானவர் கேட்பார், யாருடைய ரூஹ்? இவ்வளவு பெரிய துர்நாற்றம் வீசுகின்றதே, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய இந்த மனிதன் யார்? கொண்டு செல்லக்கூடிய வானவர் இந்த உலகத்திலே அவனுக்கு எப்படி கெட்ட பெயர்கள் கொண்டு அழைப்பார்களோ, இருக்கிறதுலே கெட்ட பேர் ஏதோ அதை கொண்டு அந்த வானவர் சொல்லப்படும், இன்னாருடைய மகன் இன்னார். அவருடைய தந்தை சாலிகான அமல் செய்யக்கூடிய மனிதராக இருந்திருக்கலாம், ஆனால் அவனுடைய மகனுடைய செயலின் காரணமாக அவரும் இழிநிலைக்கு தள்ளப்படலாம். அப்போ இந்த உலகத்துல வாழும்போது நம்முடைய குழந்தைகளை சிறந்த அமல் செய்யக்கூடிய குழந்தைகளாக வாழ வேண்டும். சொல்லப்பட்டவுடன் அவனுக்காக அபுவ சமாத் அந்த வானத்தினுடைய கதவு திறக்கப்படாது. நல்லவருடைய ரூஹ் 7 வானத்தை தாண்டி செல்லும், இவனுக்கு முதல் வானமே திறக்கப்படாது. அல்லாஹ் சொல்லுவான், இவனை நரக படுகொலிலே அகல பாதாளத்திலே தூக்கி வீசுங்கள், இவனை சிஜ்ஜீன் என்ற தீயவருடைய ஏட்டிலே, பூமிக்கு அடியில் ஆழப்பகுதியில் உள்ள ஏட்டிலே இவனை எழுதுங்கள் என்று பூமியை நோக்கி தூக்கி வீசி எறியப்படும். இந்த ரூஹ் ஒரு மாடியிலிருந்து தூக்கி விட்டறிஞ்சாலே ஒரு 10 மாடி உயரத்திலிருந்து மனிதனுடைய உடம்பு சிதறிவிடும். இந்த ரூஹ் வானத்திலிருந்து தூக்கி வீசப்படும். அதனுடைய வசனத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்றான் அல்லாஹ், எப்படி இது வீசப்படும் தெரியுமா? பறவைகள் கொத்தி விசிறி அடிக்கப்பட்டால் எப்படி ஒரு ரூஹ் பிஞ்சு விசிறி அடிக்குமோ, அல்லது பலத்த காற்றடித்து இந்த ரூஹ் அடித்து செல்லப்பட்டால் எப்படி அடித்து செல்லப்படுமோ, அதுபோல இந்த தீய மனிதனுடைய ரூஹ் வீசி அடிக்கப்படும் இந்த பூமியில். அப்போ ஒரு மனிதன் தான் செய்த அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனுடைய ரூஹை பிரிக்கும் போதே புரிய வைத்தே பிரிப்பான். நான் என்ன இந்த பூமியிலே விதைத்தேன், நான் என்ன நன்மையான காரியங்களை செய்தேன். அப்போ அந்த ரூஹ் அவன் கண்ணை விட்டு பிரியும் போது அந்த கண் அவனுடைய ரூஹை பார்க்காமல் ஒருபோதும் இருக்காது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரணிக்குடைய நேரத்திலே அந்த வீட்டிற்கு சென்றால் அவருடைய கண்கள் திறந்திருந்தால் அதை நீங்கள் கசக்கி விட்டு மூடி விடுங்கள், அவருடைய வாய் திறந்திருந்தால் அதை மூடி விடுங்கள். காலையே அந்த சூடு இருக்கிற வரையும் தான், சூடு போச்சு அதை சரி செய்ய முடியாது. இது ஒரு சக மனிதன் ஒரு ஜனாசாவிற்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆக இந்த உலகத்தில் வாழும்போது நாம் நன்மையான காரியங்களை அதிகரித்து தீமையான காரியங்களை விட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் 12வது அத்தியாயம் 101வது வசனத்திலே ஒரு துவாவை நமக்கு கற்றுத் தருகின்றான். என்ன துவா? அந்த வலி ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இறைவா, நீயே இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி வலி, என்னுடைய பொறுப்பாளன், பாதுகாவலன். தவஃபினி முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய், கைப்பற்று. அகில்னி ஃபிஸ் பிஸ்ஸாலிஹீன், எங்களை நல்லவர்களோடு அந்த மறுமை நாளிலே ஒன்று சேர்த்து வை. இந்த துவாவை நாமும் கற்று நம்முடைய குழந்தைகளுக்கும் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும்.
இப்படிப்பட்ட மரணத்தை, நல்ல ரூஹை, அழகிய உருவத்தில் உள்ள வானவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.